அரசியல் சூடுபிடிப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை, அனுபவ விமர்சனம் மற்றும் எம்ஜிஆர் வரலாற்று ஒப்பீடு. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. சமீபத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து வெளியான தகவல்கள், அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் மற்றும் வரலாற்று ஒப்பீடுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து தகவல். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் இருந்து முக்கிய அரசியல் தலைவர்கள் வந்துள்ளதாகவும், கூட்டணி விவகாரம் தொடர்பாக தீவிர ஆலோசனைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்து அரசியல் தலைவர் ஒருவர், பிரச்சனை எங்களுக்குத்தான் தெரியும், நான் சொல்லாமல் இருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. உள்ளே நுழையும் போதே அதை பார்த்தேன், நல்லது நடக்கிறது என்று கூறினார். அனுபவம் குறித்து எழுந்த விமர்சனம். அரசியல் அனுபவம் குறித்து சிலர் விமர்சனம் எழுப்பி வருவதையும் அவர் குறிப்பிட்டார். அனுபவம் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இது புதிதல்ல. இதே விமர்சனம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போதும் இருந்தது என்று அவர் தெரிவித்தார். எம்ஜிஆர் வரலாற்று ஒப்பீடு. அரசியலில் புதிதாக வந்தவர்களை அனுபவம் இல்லை என்று விமர்சிப்பது வழக்கம் என்றாலும், வரலாறு வேறு விதமாக இருந்ததாக அவர் நினைவூட்டினார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது 100 நாட்கள் கூட இந்த கட்சி நீடிக்காது என்று சொன்னார்கள். ஆனால் அவர் உயிருடன் இருந்த காலத்திலேயே தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போதும் மக்கள் அவரையே முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் வரலாறு என்று கூறினார். அரசியல் எதிர்காலம் குறித்து சிந்தனை. இந்த கருத்துகள் தமிழக அரசியலில் புதிய தலைமுறையினர் குறித்து எழும் விமர்சனங்களுக்கும் கூட்டணி அரசியல் நகர்வுகளுக்கும் முக்கியமான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அனுபவம், மக்கள் ஆதரவு மற்றும் அரசியல் உழைப்பு ஆகியவைதான் இறுதியில் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை வரலாறு பல முறை நிரூபித்துள்ளது.